ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக்கி லைஃப். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிக்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஃபிக்மா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட் டிசைன் டூல்ஸ். யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் எல்லாருமே இந்த டூல் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வெப்சைட் டெம்ப்ளேட் வந்து ஃப்ரண்ட் காமிக்கிறதுக்காக நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விசுவல் லேஅவுட் ஆஃப் வெப்சைட்டை ஃபிக்மாவில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எவ்ரி திங் ஃப்ரம் ஹோம் பேஜ்லேருந்து பட்டன்ஸ், கலர்ஸு, டைஃபோகிராஃபி, ஸ்பேஸிங், அனிமேஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் விஷுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆக்சுவல் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நிறைய கம்பெனிஸ், ஃப்ரீலான்ஸ் டிசைனர்ஸ் எல்லாருமே அவங்களோட வெப்சைட் ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிக்மா ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு காமிச்சு அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா டிசைன் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கிங் வெப்சைட்டாக இருக்காது. நீங்கள் இதை வந்து அகைன் வேர்ட் ப்ரெஸ்லேயோ இல்லை ஏதாவது கோடிங் மூலமாகவே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் வந்து தேவைப்படும். நம்ம எலமெண்ட்ரலே பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டெய்னர், ஹெட்டிங், இமேஜஸ், பட்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம இப்போ ஏஐ உள்ளே கொண்டு வரோம். நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஐ யூஸ் பண்ணி வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்மளால் இந்த என்டையர் பேஜையுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி ஃபிக்மா டிசைன் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மாதிரியான எக்ஸாக்ட் டிசைனை நம்மளுக்கு எலமெண்டல் எடிட் பண்ணுற மாதிரி ஃபைல்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஃபிக்மா டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம கிளாடில் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். கிளாட் ஏஐ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஜேசன் ஃபைல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஜேசன் ஃபைல் ஃபார்மேட் கொடுக்கும். அது போக நம்மளுக்கு சிஎஸ்எஸ் வந்து கொடுக்கும். இந்த ரெண்டையும் அப்லோட் பண்ணாலே நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லாமே வந்துடும். இமேஜுக்கு மட்டும் நம்மளுக்கு அது காப்பிரைட் இருக்கும் அப்படிங்கிறனால இமேஜ் மட்டும் நம்மளுக்கு கொடுக்காது, பிளேஸ் ஹோல்டர்ஸாக கொடுத்துரும். நம்ம அதோட எக்ஸாக்ட் வித் ஹைட் எல்லாமே வச்சு நம்ம கேன்வா மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீ சோர்சஸ் மூலமாக யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம என்டையர் பேஜையுமே ஒரே டைமில் கேட்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அதோட கோட் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த மாதிரி கிடைக்கலினாலும் ஒரு 90% வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். நீங்கள் இன்னுமே அந்த பிளானை அப்கிரேட் பண்ணும்போது கிளாட் ஏஐயில் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன மாதிரி இருக்கோ அதே டெம்ப்ளேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பிகினர், ஃப்ரீலான்சர் இல்லை வெப்சைட் டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களோட ஒர்க்கை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு ஃபிக்மா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா figma.com கம்யூனிட்டி வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே போய்க்கிங்க. அக்கௌண்ட் ஆல்ரெடி லாகின் பண்ணல அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. லேண்டிங் பேஜ், போர்ட்ஃபோலியோ, பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். எந்த வெப்சைட் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் நீங்கள் பண்ணணுன்னா இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்க எல்லா வெப்சைட் டெம்ப்ளேட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இதில் ஓப்பன் இன் ஃபிக்மா அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்க அப்படின்னா தான் ஓப்பன் ஆகும், இல்லைனா அக்கௌண்ட் லாகின் பண்ண சொல்லும். இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே மேலே வந்து கார்னரில் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செலக்ட் ஆனது தெரியும். இப்போ இந்த டிசைன் அப்படிங்கிறதுல கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபார்மேட் கேட்பாங்க. பிஎன்ஜியா, ஜேபிஇஜியா, பிடிஎஃப்ஆ, எஸ்விஜியா அப்படின்னு நம்ம இமேஜாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரிவியூவில் வந்து காமிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு எல்லாமே வேண்டாம், மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் மட்டும் போதும். அதனால் இந்த ஹோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோம் பேஜுமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி வேர்ட்ப்ரெஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளாட்.ஏஐ அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்குங்க. ஆல்ரெடி லாகின் பண்ணல அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் அப்லோட் பண்ணதும் நான் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்டை நீங்கள் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த ப்ராம்ப்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. இந்த ப்ராம்ப்ட்லேயே நான் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் ஒன்ஸ் அந்த ப்ராம்ப்டை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அது வரைக்கும் நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான திங் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து டொமைன், இன்னொன்று வந்துட்டு ஹோஸ்டிங். ஸோ டொமைன் அப்படிங்கிறது google.com, facebook.com இந்த மாதிரியான ஒரு நேம் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க. அது வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது
அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ், டெக்ஸ்ட்டு, எல்லா விதமான கண்டென்ட், ஃபைல்ஸு, டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படும். அதுக்காக தான் வந்து இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட எல்லா வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். கீழே வந்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட வெப்சைட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதில் நிறைய ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் நிறையா தேவைப்படும் அப்படின்னா ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிளான் வேணுமோ அதை சூஸ் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டொமைன் வந்து பை பண்ணணும். ஸோ அதே மாதிரி சர்வீசஸ்னு இருக்கும். இதில் வந்துட்டு டொமைன் நேம் சர்ச்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்தோடனையும் உங்களோட டொமைன் நேம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டொமைன் நேம் வந்து இந்த இடத்துல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பிஸ்னஸ் டொமைன் நேம் domain.com அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னா domainbusiness.com இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டொமைன் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்து சொல்லும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த டொமைன் நேம் யாரோ ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு நேம் வந்து ட்ரை பண்ணணும். .in நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த டொமைன் வந்து அவைலபிளாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். சேம் ஹோஸ்டிங் மாதிரியே இதையும் வந்து நீங்கள் பை பண்ணிக்கணும். பை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டு கிடச்சிரும். அதுக்கு வந்து இந்த யூஆர்எல்குள்ளே போங்க. ஸோ இந்த யூஆர்எல்குள்ளே போயிட்டு இதில் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். இதில் வெப்சைட் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் வெப்சைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா WordPress, ஹோஸ்டிங், வெப்சைட் பில்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம WordPressல தான் வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ WordPress அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்மின் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு தேவைப்படும். அந்த லாகின் பண்ணக்கூடிய அட்மின் மெயிலையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் இதில் போட்டுக்குங்க. போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் blank site இருக்கும். இது கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை இன்டகிரேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹோஸ்டிங்கரில் இன்டகிரேட் பண்ணணும். நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ரெண்டுமே ஹோஸ்டிங்கரில் தான் வாங்கியிருந்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் நேம்ஷீப் அந்த மாதிரியான ப்ரொவைடர் மூலமாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். அது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் டொமைன் இதே இதில் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி WordPress இன்டகிரேட் பண்ணி கிரியேட் பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து உங்கள் டொமைன் நேமை போடுங்க. இப்போ வந்து உங்களோட டொமைன் நேம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டொமைன் நேம் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி do you own this domain, use it அப்படின்னு சொல்லி காமிக்கும். நான் வந்து இப்போதைக்கு டெம்பரரி டொமைன் மூலமாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படிங்கிறத நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஏன்னா டொமைன் நேம் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டெம்பரரி டொமைனில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு WordPress பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு 1 minute டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு. ஸோ WordPress இன்ஸ்டால் ஆனது உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு வந்து க்ளீன் அப் பண்ணணும். எப்படி நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போதும் நியூவாக சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பேரன்ஸில் தீம் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா தீமையும் கிளிக் பண்ணி டெலீட் கொடுங்க. அதே மாதிரி பிளக்கின்ஸ்குள்ளே போங்க. இதுலேயும் எல்லா பிளக்கின் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பல்க் ஆக்ஷன் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் அண்ட் அப்ளை கொடுங்க. அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறது கொடுத்து அப்ளை கொடுங்க. இப்போ அப்பேரன்ஸ் அப்படிங்கிறதுல தீம்ஸ்குள்ளே போய்க்குங்க. ஸோ ஆட் தீம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் நிறையா தீம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் அஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு தீம் இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆக்டிவேட் கொடுத்துருங்க. உங்களோட டேஷ்போர்ட் க்ளீன் அப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பிளகின்ஸ் தேவையோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிளகின்ஸ் அப்படிங்கிறதுல ஆட் பிளகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்ம எலமெண்டர் அப்படிங்கிற ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர் மூலமாக தான் நம்மளோட வெப்சைட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ சர்ச் பிளகின்ஸ் அப்படிங்கிறதுல எலமெண்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். எலமெண்டர் வெப்சைட் பில்டர் அப்படின்னு இருக்கும். இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நம்ம டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பேஜோ அந்த பேஜை நம்ம வந்து WordPressல க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணது ஹோம் பேஜாக இருந்துச்சு அப்படின்னா பேஜஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு ஆட் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. பேஜோட டைட்டில் வந்து இதில் கொடுத்துருங்க. ஹோம் பேஜ்னா ஹோம் அப்படின்னு போடுங்க. அபோட்டஸ் பேஜ்னா அபோட்டஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு ஸ்கெடியூல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எடிட் வித் எலமெண்டர் அப்படின்னு இருக்கும் மேலே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாட் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு JSON ஃபார்மேட் ஃபைல் இருக்கும்.
சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஸ் மட்டும் இண்டிவிஜுவல் ஃபைலாக கொடுத்துருந்துச்சு. நான் வந்து கம்பைன் பண்ணி கேட்டேன், அதனால் எல்லா சிஎஸ்ஸையும் கம்பைன் பண்ணி எனக்கு கோடாக கொடுத்துருச்சு. எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃபைலை ஓப்பன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கம்பைன்டு சிஎஸ்ஸாக கேட்டங்காட்டி அது எல்லா சிஎஸ்ஸையும் ஒன்றா வந்து எனக்கு போட்டுருச்சு. இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கக்குள்ளே போயிட்டு இந்த ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபைல் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டர் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஹெட்டர் ஆட் ஆயிடுச்சு. இன்சர்ட் கொடுங்க. இப்போ ஹெட்டர் மட்டும் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா செக்ஷனுமே இப்போ இம்போர்ட் பண்ணலாம். இப்போ எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபிக்மா டிசைனில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது இருக்காது, ஏன்னா இன்னும் சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணல. இப்போ இதை நம்ம வந்து பப்ளிஷ் கொடுத்துடலாம். இப்போ இந்த மேலே இருக்க டிஃபால்ட் ஹெட்டர் ஃபூட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பேஜ் செட்டிங் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறதுல எலமெண்டர் கேன்வாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் எதுவுமே நம்மளுக்கு காமிக்காது. இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ கஸ்டமைஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு கிளாடு கொடுத்த சிஎஸ்எஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது வந்து எனக்கு டெம்ப்ளேட்டாக கொடுத்துருந்துச்சு. இதை நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் அகைன் வந்து கம்பைன்ட் சிஎஸ்ஸாக கேட்டங்காட்டி எல்லாமே எனக்கு கம்பைண்டாக கொடுத்துருச்சு. இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் பேஸ்ட் பண்ணதும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி டிசைன் பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் நம்மளுக்கு இதில் வந்து இமேஜஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணணும். இதை நம்ம வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டு அகைன் ஹோம் பேஜில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட சைஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ஃபிக்மா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து லோகோ இருக்குது. இந்த லோகோவோட சைஸ் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிப்பாங்க. இது வந்து 246x32 அப்படிங்கிற இந்த பிக்சல் சைஸில் இருக்குது. நீங்கள் வந்து இதே சைஸில் கேன்வாவில் போய்ட்டு எடிட் பண்ணி லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம். இதே இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிஎன்ஜி ஃபார்மேட் வேணும்னா அந்த ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த லோகோ டவுன்லோட் ஆயிடுச்சு. அகைன் நம்ம இந்த பேஜில் போயிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணி சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த growthwares அப்படிங்கிற லெட்டர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜ் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் செலக்ட் ஆயிரும். நீங்கள் இதே சைஸில் கேன்வாவில் ரெடி பண்ணி வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இதுவே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். அதே ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு மேலே இருக்குது, லோகோ எல்லாமே கீழே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மெனு டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எலமெண்டரில் வந்து எடிட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா இதோட எடிட் வந்து நம்ம இந்த கஸ்டமைஸில் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இதில் எடிட் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. இந்த எலமெண்டரில் ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கஸ்டமைஸில் இதில் நம்ம ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டில் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு காமிக்கும் இதில். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இதில் ஆல்ரெடி இந்த கஸ்டம் சிஎஸ்எஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இப்போ இந்த கண்டெய்னரை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டில் போகிறேன். இதில் மார்ஜின் வந்து நம்மளுக்கு செட் பண்ணவே இல்லை. அப்போ இந்த மார்ஜின் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதே இது நான் பேடிங் பண்ணி காமிக்கிறேன், பேடிங் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்ம அடிஷ்னல் சிஎஸ்எஸில் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு எதாவது எடிட் பண்ணணும்னா நீங்கள் அதை வந்து கிளாட் ஏஐட்லேயே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம பப்ளிஷ் கொடுத்துடலாம். இப்போ போன வீடியோ கமெண்ட்டில் வந்து ஒரு சிலர் ஒர்க் ஆகலை சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் நானுமே வந்து டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணும்போதும் சிஎஸ்எஸ்ஸில் பேஸ்ட் பண்ணும்போதும் ஒரு சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டோம். இதில் இந்த அப்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு அகைன் ஜேசன் ஃபார்மேட் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தி சோர்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி வருதுங்களா. இது எதனால் வருது அப்படின்னா நான் இந்த ஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இருக்கும்போதே நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகாது. வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இது லோட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணி இதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று வந்து சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகலைங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. கிளாடே வந்து தப்பாக கொடுத்துருக்கு நம்மளுக்கு சிஎஸ்எஸ்.
இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக இதில் வந்து இந்த ஜேசன் ஃபார்மேட் அப்லோட் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இதில் ப்ராப்பராக சிஎஸ்எஸ் கிளாஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்காது. சிஎஸ்எஸ் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த லோகோ இருக்குன்னா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன். இதில் லேஅவுட் அப்படிங்கிறதுல கீழே வந்தீங்கன்னா இங்கே சிஎஸ்எஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு ஜிவி லோகோ ஐக்கான் அப்படின்னு சொல்லி இருக்குது. சப்போஸ் இது மென்ஷன் ஆகலை அப்படிங்கும்போது இதுக்கு உண்டான ஸ்டைல் எதுவுமே இதில் வந்து அப்ளை ஆகாது. இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணி உங்களுக்கு அடிஷ்னல் சிஎஸ்எஸில் எங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ கஸ்டமைஸில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl F கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸ் எங்கெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லோகோக்கு உண்டான வித்து, மேக்ஸ் வித்து, மின் வித்து எல்லாமே வந்து இதில் செட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது இந்த ஸ்டைல் எதுவுமே வந்து இதில் அப்ளை ஆகாது. அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சிஎஸ்எஸ் வந்து காமிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு அப்ளை ஆகலை அப்படிங்கும்போது இந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அகைன் நீங்கள் கிளாடில் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்த ஜேசன் ஃபார்மேட்டில் சிஎஸ்எஸ் கிளாஸ் வந்து எலமெண்ட்ஸில் மென்ஷன் ஆகலை அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா அது அகைன் இந்த சிஎஸ்எஸ் கிளாஸோடு வந்து கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து கிளாஸ் மென்ஷன் ஆகிருக்கும், அது வந்து தப்பாக போட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ப்ராம்ப்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்ட்லேயே நான் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜேசன் ஃபார்மேட்டில் என்னென்னலாம் இருக்கணும், சிஎஸ்எஸ் ஃபைல் கொடுத்தா அதில் என்னென்னலாம் ப்ராப்பராக மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த நியூ ப்ராம்ப்டில் நான் கொடுத்துருக்குறேன். மோஸ்ட்டாக உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. அது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சப்போஸ் அதுலேயே ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சால்வ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட் 21 டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் 0 நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 டேஸில் உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Join our 21 days website creation challenge today and let's turn your idea into reality.